நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் மூலியமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாளைக்கான லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் நேத்து என்ன சொல்லியிருந்தேன் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போவோம். ஸோ நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முக்கியமான பிரைஸ் ஆக்ஷன் ஹைய வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ பிரேக் ஆயிட்டு ஸ்விங் ஹைய பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து இந்த ஸ்விங் ஹைக்கு மேல குடுத்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ பாசிபிலிட்டீஸ் வந்து பை ட்ரெண்டுக்கு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைய பிரேக் பண்ணியிருந்ததுனால, ஸோ ஏன் நம்ம இந்த ஸ்விங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஸோ இதுதான் வந்து டவுன் ட்ரெண்டோட ஸ்விங் லோ அண்ட் ஸ்விங் ஹை. ரீசென்ட் ஸ்விங் லோ அண்ட் ஸ்விங் ஹை. ஸோ அந்த ஸ்விங் ஹைக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் நடந்ததுனால தான் நம்ம வந்து கால் சைட்ல நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமாவே நல்ல ஒரு ப்ராஃபிட்டும், நல்ல ஒரு மூவ்மெண்ட்டும் இன்னைக்கு குடுத்திருந்தது. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 23,400 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம 23,800 தான் எதிர்பார்த்தோம். எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோதான். பட் அதையும் மீறி இன்னைக்கு நல்ல ஒரு ஃபுல் மூவ். அ நல்ல ஒரு பிக் ப்ராஃபிட்லயும் நம்ம வந்து மார்க்கெட் வந்து இன்னும் ஹோல்டிங்ல தான் இருக்கு. அதுக்கான ரீசன் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து கிராக் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷனையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம். இந்த ஹை தான் வந்து டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் ஹை. அதனால தான் நான் இந்த இந்த ஏரியாவ வந்து ஃபர்ஸ்ட்டு ஜோனா நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். பட் இதையும் தாண்டி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கேப் அப் ஆயிட்டு நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் ஹை, பிரைஸ் ஆக்ஷன் லோ. அதாவது ஸ்விங் லோ அண்ட் ஸ்விங் ஹை. டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேமோட ஸ்விங் லோ இது. சரிங்களா? ஸோ இப்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் டைம் ஃப்ரேமோட ஸ்விங் ஹை, ஸ்விங். ஸோ இந்த இது 1 ஹவர் தான். பட் இது வந்து 1 ஹவர், 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் அண்ட் தென் டே டைம் ஃப்ரேம் எல்லாவோட ஸ்விங் ஹை, ஸ்விங் லோவும் இருக்கறனால, ஸோ இந்த ஹை வந்து நான் முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஹைக்கு மேல ட்ரெண்ட் வந்து டே டைம் ஃப்ரேம்ல கிராக் ஆயிருக்கு. பட் இது கேப் அப் ஆயிட்டு கிராக் ஆயிருக்கிறனால, இன்னும் நாளைக்கான கேண்டில் ஃபார்மேஷன வச்சு தான் டே டைம் ஃப்ரேமோட ட்ராக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ பார்ப்போம். நாளைக்கு டே ஹைக்கு மேல மறுபடியும் கன்டின்யூ ஆச்சுன்னா, அ நல்ல ஒரு புல் மூவ் நடந்ததுன்னா, டே டைம் ஃப்ரேம் வந்து டெம்பரவர்லி அதாவது இப்போதைக்கு ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்ல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. டே டைம் ஃப்ரேம்ல. ஸோ இன்ட்ரா டைம் ஃப்ரேம்ல இந்த ஸ்விங் ஹை வந்து பிரேக் ஆனா ஃபுல் மூவ் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி தான். டே டைம் ஃப்ரேம்ல ஸ்விங் ஹைய வந்து பிரேக் பண்ணியிருக்கு இந்த ஏரியால. ஸோ பிரேக் பண்ணது கேப் அப் ஆயி பிரேக் ஆயிருக்கிறனால, நாளைக்கு தான் நான் அத கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஸோ இது வந்து பிரைஸ் ஆக்ஷன் ஸ்டடீஸ். ஸோ இந்த ஹைக்கு மேல மறுபடியும் மார்க்கெட் நாளைக்கு கன்டின்யூ ஆச்சு. ஸ்ட்ரகிள் ஆகாம போகுதுன்னா, ஸோ டே டைம் ஃப்ரேமும் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, கரெக்ஷன் ஃபேஸ் வருது. ஸோ அந்த கரெக்ஷன் ஃபேஸ் எது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது நாளைக்கு அது என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு நான் அதுக்கான அப்டேட் நான் வந்து வீடியோல போடுறேன். ஸோ இப்ப இன்ட்ராடே வியூஸுக்கு போவோம். ஸோ இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 1 ஹவர்ல எந்த ஒரு ஸ்விங்கும் இல்ல. ஸோ அதனால நான் வந்து ஸ்மால் டைம் ஃப்ரேமுக்கு போய்க்கிறேன். ஸோ ஸ்மால் டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 15 மினிட்ஸாவே யூஸ் பண்ணிக்கிறேன். 15 மினிட்ஸ பொறுத்தவரைக்கும், ஆ முக்கியமான ஜோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே லோ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ எப்பயுமே வந்து டே லோ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜோனா தான் இருக்கும் இனிமேல். கம்மிங் ட்ரேடிங் செஷன்ஸ்ல. ஸோ டே லோ வந்து பிரேக் ஆயி சஸ்டெயின் ஆச்சுன்னா, நாளைக்கு வந்து பாசிபிலிட்டீஸ் ஆஃப் டவுன் மூவ் அகைன் கன்டின்யூ ஆக பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அது டே லோ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணல. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்விங் லோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 23,950. ஸோ ஒருவேள மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேயே இந்த லெவலுக்கு கீழ பிரேக் அவுட், பிரேக் டவுன் நடந்தாலும் சரி, அதுக்கு பிறகு கன்டினியூவா ஃபாலோ ஆயிட்டு வந்து இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆனாலும் சரி, நம்ம வந்து நல்ல ஒரு மறுபடியும் ஒரு மார்க்கெட் வந்து டவுன் மூவ்க்கு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ் டவுன் சைடுக்கு. நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஜோன் 23,950யும் அடுத்தது வந்து 23,830யும் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த லெவல பிரேக் ஆகாத வரைக்கும் நான் கால் சைட்ல தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். சரிங்களா? இப்போதைக்கு இப்போக்குள்ள கரண்ட் பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ரக்சர வச்சு சொல்றேன். ஸோ நாளைக்கு ஒரு வேளை இந்த லெவலையோ அல்லது இந்த லெவல்லயோ கிராக் ஆயிடுச்சுன்னா, ஸோ என்னோட கால் சைடுக்கான கிராக் வியூ வந்து சேஞ்ச் ஆகலாம். சரிங்களா? ஸோ இதுதான் முக்கியமான 2 சப்போர்ட் ஜோன். ஸோ அது மட்டும் இல்லாம பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து கிராக் ஆயிருக்கு. ரீ அகைன். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆயிருக்கனால தான் இந்த இந்த லோ வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ இந்த லோ பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து புல் மூவ் போகலாம் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது, என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்ப்போம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் ஹைய வந்து பிரேக் பண்ணிருச்சு இன்னைக்கே. ஸோ பிரேக் பண்ணி க்ளோஸும் வச்சிருக்கு. ஸோ இதுவும் ஃபேவரான மூவா தான் நான் எதிர்பார்க்கிறேன். மார்க்கெட் முடியிற சமயத்தில. இதையும் மீறி ஒருவேளை இந்த லெவல் வந்து பிரேக் ஆச்சு, கிராக் ஆகுதுன்னா, 23,950 கிராக் ஆகுதுன்னா மட்டும் தான் நான் புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். கிராக் ஆனா மட்டும் கிடையாது. ஸோ பிரைஸ் சஸ்டெயின் ஆகணும். பிரைஸ் ஆக்ஷன் ஸ்டடீஸ தெரிஞ்சுக்கோங்க. பிரைஸ் ஆக்ஷன் ஸ்டடி தெரிஞ்சுக்கிட்டு சஸ்டெயின் ஆகுதா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறது பெட்டர். ஸோ இந்த லெவலும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான சப்போர்ட் ஜோன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் ஆல்ரெடி பிரேக் ஆயி க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஜோன் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,300. ஸோ இந்த லெவலுக்கு மறுபடியும் மார்க்கெட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை நாளைக்கு மறுபடியும் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுது அப்படின்னா, என்னோட ப்ராஃபிட் புக்கிங் ஜோன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 24,300. 20லிருந்து 24,300 வரைக்கும் இருக்கு. ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நான் எடிட் பண்றது, கட் பண்றது அந்த மாரிலாம் எதுவும் பண்றதுக்கு இல்ல. ஏன்னா எனக்கு டைம் இல்ல. ஸோ எனக்கு ம் லைவ்ல என்ன நான் ஸ்டடி பண்ணியிருக்கனோ, அத அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேனே தவிர, நான் வந்து எடிட் பண்றதெல்லாம் கிடையாது. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நான் கேளுங்க நான் கிளியர் பண்றேன். அதேபோல நான் என்னோட அனலைசிஸ் என்னோட பிரைஸ் ஆக்ஷன் ஸ்டடீஸ் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. நெறைய நண்பருக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நான் வீடியோவ டெய்லியும் கன்டின்யூ பண்ணி போட எனக்கு ஒரு என்கரேஜ்மென்ட்டா இருக்கும். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது. ஸோ தேங்க் யூ ஸோ மச்.